10 லட்சம் கோடிக்கு மேலே தமிழ்நாடு அரசு கடன் வாங்கி வச்சிருக்கு. தமிழ்நாடு அரசுனா ஏற்கனவே இருந்த அரசு கடன் வாங்கி வச்சிருக்கு. அதனால் என்ன செய்ய போகிறேன் அப்படின்னா, ஒரு வெள்ளை அறிக்கையை நான் விட போகிறேன் அப்படின்னு எல்லாரும் ஏகோபித்த கரகோஷம் கிடைத்தது. ஏகோபித்த கரகோஷத்தோட வெள்ளை அறிக்கை வெளியிட போகிறேன் அப்படின்னு சொல்லியிருந்தார். வெள்ளை அறிக்கை இப்படி விட்டுட்டு, எனக்கு நான் வந்த உடனே பெரிய சவால் காத்துருக்கு, என்ன உள்ளே இருக்குது, என்ன இல்லை, எப்படி பண்ணணும், எனக்கு எதுனே தெரியலை, இனிமேல் தான் போய் தெரிஞ்சுக்கணும், அதனால் கொஞ்சம் எனக்கு கால அவகாசம் கொடுங்க. சட்டசபையில் அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் சொன்னாங்க 2011-12 ப்ளீஸ் பேர் வித் மீன்னு சொன்னாங்க. ஏன்னா அன்றைய 2006-11 வரைக்கும் இருந்த திமுக அரசு கடுமையான கடன் நெருக்கடியை கொடுத்துருச்சு. ப்ளீஸ் பேர் வித் மீ, என் கூட கொஞ்ச நாள் எனக்கு அவகாசம் கொடுங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதே போல் விஜய் அவர்களும் என் கூட கொஞ்சம் அவகாசம் கொடுங்க, எனக்கு படிப்படியாக நான் எல்லாத்தையும் நான் சொன்னதெல்லாம் செய்கிறேன் அப்படின்னு சொல்லியிருந்தார். அதெல்லாம் கூட சரிதான், அது எந்த அரசாங்கம் வந்தாலும் சொல்கிறது தான். ப்ளீஸ் பேர் வித் மீ, எனக்கு கொஞ்சம் கால அவகாசம் கொடுங்க, நாங்கள் சரி சரின்னு சொல்கிறது சரிதான். ஆனால் தமிழ்நாட்டினுடைய கடன் 10,64,000 கோடி இருப்பது விஜய் அவர்களுக்கு, தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சருக்கு இன்றைக்கு தெரியாது. ஏற்கனவே தேர்தல் பரப்புரை மேடைகளில் 10 லட்சம் கோடி கடன் இருக்கு அப்படிங்கிறத விஜய் அவர்களும் பலமுறை சொல்லியிருக்காரு, எடப்பாடி பழனிசாமி அவர்களும் சுட்டி காட்டியிருக்காரு, நாம் தமிழர் கட்சியுடைய தலைமை சீமானவர்களும் சுட்டி காட்டியிருக்காங்க. அப்போ 10,64,000 கோடி கடன் இருக்கு அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரியும். திமுகவுடைய முன்னாள் நிதியமைச்சர் தங்கம் தென்னரசு அவர்களும் நிதிநிலை அறிக்கையில் 10,64,000 கோடி கடன் இருக்கிறது அப்படிங்கிறத சுட்டி காட்டியிருக்காங்க. அப்போ 10,64,000 கோடி கடன் இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டு தான் தமிழ்நாடு அரசு என் கையில் கிடைத்தால் நான் மாற்றத்தை கொடுப்பேன், நான் இந்தந்த வாக்குறுதிகளால் நிறைவேற்றுவேன்னு சொல்லி மரியாதைக்குரிய தமிழ்நாட்டின் இன்றைய முதலமைச்சரும் தமிழக வெற்றி கழகத்துடைய தலைவருமான திரு விஜய் அவர்கள், மாண்புமிகு விஜய் அவர்கள் சொல்லியிருந்தார்.